அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஆண்களுக்கு உடலுறவு கொள்ளும்போது விந்து முந்துவதை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா சோற்று கற்றாழைங்க, அதாவது ஆலோவேரான்னு சொல்லுவாங்க. இந்த ஆலோவேராவை நம்ம எடுத்து கட் பண்ணி மேலே இருக்கிற பச்சை கலரில் இருக்கிற தோலை நீக்கிட்டு நல்லா 5-7 முறை நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவிடணுங்க. கழுவிட்டு ஒரு துண்டு ஆலோவேராவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு நல்லா இடித்து பொடியாக்கி அது மேலே வந்து தூவிடணுங்க. சோற்று கற்றாழை மேலே தூவி அது கூட விளக்கெண்ணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நைட்டு இது ரெடி பண்ணி வச்சுட்டுங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் நம்ம சாப்பிட்ட பிறகு 1 மணி நேரம் கழித்து இதை சாப்பிட்டு வரணுங்க. வாரத்துக்கு ஒரு முறை, அப்படி இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை இப்படி எடுத்துக்கலாங்க. இது நம்ம உடலுக்கு குளிர்ச்சியை கூட்டக்கூடிய ஒன்றுங்க. நம்ம உடல்ல சூடு அதிகமாக ஆகிடுச்சுன்னா விந்து நீர்த்து போயிட்டு நம்ம உடலுறவு கொள்ளும் போது சீக்கிரமாகவே வெளியே வந்துடும். 2-3 ஷாட்டுலேயே விந்து வந்து வெளியே வந்துடும். விந்து முன்னாடியே வந்துடுச்சுன்னா உங்களால் திரும்ப உடலுறவு கொள்ள முடியாது. உங்கள் மனைவி ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க. மனைவியை வந்து இரவு முழுக்க சந்தோஷமாக வைத்துக்கணும்னா நான் சொன்னது போல செய்து இதை சாப்பிடுங்க. இதை சாப்பிட்றதுனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கிற உஷ்ணம் குறைந்து விந்து கட்டி ஆகிடுங்க. உடலுறவு கொள்ளும் போது விந்து வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீங்க தொடர்ந்து உடலுறவு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம சோத்து கற்றாழை எடுத்துக்கிறதுனால நம்ம பல்லுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் செரிமான தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த கற்றாழைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சோற்று கற்றாழை நம்ம எடுத்துக்கிறதுனால கண்ணுக்கு உடல் குளிர்ச்சி அடையிறதுனால கண் பார்வை நல்லா தெரியறதுக்கு இது உதவியா இருக்குது. நம்ம ரத்தத்துல உள்ள கெட்ட கொழுப்பையும் இது வந்து நீக்கி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தருகிறது. ஆண்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உடலுறவு கொள்ளும் போது விந்து முந்துவதை தடுக்கிறது. விந்துவை நல்லா கட்டியாக்கி உடல் உறவுல நீண்ட நேரம் ஒரு சந்தோஷத்தை தருவதற்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குது. அதனால கற்றாழையை நீங்க தாராளமா உங்க வாழ்க்கையில பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தினால உங்களுக்கு பல நன்மைகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.